உங்கள் இருதயத்தில் சதையான இருதயத்தை கொடுக்கிறேன், நவமான இருதயத்தை கொடுக்கிறேன், உங்கள் கடின இருதயத்தை மாற்றுகிறேன். ஏன்? நீங்கள் என் கற்பனைகளின்படி நடக்க வேண்டும், நீங்கள் என் கற்பனைகளின்படி நடக்க வேண்டும், என் வழிகளில் நடக்க வேண்டும். இந்த வார்த்தையை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சிறையிருப்பில் இருக்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களோடு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையில இடைபடுகிறார். நான் உங்களை சிறையிருப்பின் தேசத்திலிருந்து கொண்டு வருவேன், உங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுப்பேன், உங்கள் இருதயத்தை நான் பக்குவப்படுத்துவேன், உங்கள் இருதயத்திற்குள்ளே என் வார்த்தையை வைப்பேன், நீங்கள் அதன்படி நடப்பீர்கள். இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு மனிதன், இந்த வார்த்தை அப்படியே ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்து இந்த வசனத்தில் இருக்கிற அத்தனை அனுபவங்களும் ஒரு மனிதனுக்குள்ளே வந்தது. அந்த மனிதன் யார்? எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொன்னது சிறையிருப்பின் காலம். எஸ்ராவை குறித்து ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற சரித்திரம் சிறையிருப்புக்கு பிற்பாடு அதனோடு தொடர்ந்து வருகிற சரித்திரம். எஸ்ரா சிறையிருப்பில் இருக்கிறார், நெகேமியா சிறையிருப்பில் இருக்கிறார், மொர்தெகாய் சிறையிருப்பில் இருக்கிறார், எஸ்தர் சிறையிருப்பில் இருக்கிறார், தானியேல் சிறையிருப்பில் இருக்கிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சிறையிருப்பில் இருக்கிறார்கள். இந்த எஸ்ராவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு பெரிய அட்டவணை இருக்கும். அந்த அட்டவணையில் இருக்கிற அத்தனை பேரும் சிறையிருப்பில் இருந்தவர்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை கேட்டவர்கள், எசேக்கியேலின் தீர்க்க தரிசனத்தை கேட்டவர்கள், எரேமியாவின் புலம்பலை பார்த்தவர்கள், எரேமியா வீதியில் இருந்து அழுததை கேட்டவர்கள். தானியேல் எரேமியாவின் புலம்பலை கேட்டார். ஆமென். தானியேல் எரேமியா ஜெபித்ததை கேட்டார். மொர்தெகாய் எரேமியாவின் கண்ணீரை கண்டார். இப்படி அநேகர் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார்கள், அநேகர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். அப்படி இவர்கள் சிறையிருப்பில் இருக்கும் போது எசேக்கியேல் மூலமாய் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் உங்கள் இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து நவமான இருதயத்தை கொடுப்பேன், உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுப்பேன், உங்களின் வார்த்தை வைப்பேன், நீங்கள் என் வார்த்தையின்படி நடப்பீர்கள் என்று சொன்ன போது ஒரு மனுஷன், ஒரு எஸ்ரா தன் இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்தான். அவன் கர்த்தருடைய வேதத்தை ஆராய ஆரம்பித்தான், கர்த்தருடைய வேதத்தின்படி செய்ய ஆரம்பித்தான். அதை இஸ்ரவேலர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தான். அதற்காக அவன் செய்த காரியம், எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 அந்த இருதயம் பக்குவப்பட்டது. எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலின் கட்டளைகளை நீதிகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அது ராஜாவுக்கும் தெரியும். எஸ்ரா ஒரு பக்குவம் உள்ள மனிதன். எஸ்ராவிடத்தில் ஒரு வேலையை கொடுத்தா பக்குவமா செய்வான், எஸ்ராவிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தா அதை உண்மையாய் செய்வான் என்று தேசத்தை ஆளுகிற அந்நிய தேசத்து ராஜாவுக்கும் தெரிந்தது. அந்த வார்த்தையை அந்த எஸ்ராவை குறித்து ராஜாவே சொல்லுகிறார். 11வது வசனம், எஸ்ரா 7:11. கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்தசஷ்டா கொடுத்த சன்னதின் நகலாவது, ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக வாழ்த்தி எழுதுகிறதாவது ஒரு பெரிய பொறுப்பை ராஜா கொடுக்கிறார். எஸ்ரா அரசாங்கத்தில் வேலை பார்த்தவர் கிடையாது, அவர் ஒரு ஆசாரியன், அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்போ அந்நிய தேசத்திலிருந்து எருசலேமுக்கு விலையுயர்ந்த பொருட்கள் கொண்டு போகப்பட வேண்டும். மிக மிக முக்கியமான பொருட்கள் பாதுகாப்பாக பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு போகப்பட வேண்டும். அதற்கு நியமிக்கப்பட்ட தலைவன் தான் எஸ்ரா. எருசலேமின் தேவாலயத்திற்குள்ளதான பொன் பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், தேவையான எல்லாம் எஸ்ராவின் கையிலே கொண்டு போகப்பட வேண்டும். அதற்கு நியமிக்கப்பட்ட ராஜா தெரிந்தெடுத்தது எஸ்ரா. காரணம், எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான்.